ஆளும் கட்சி எதிர்கட்சி இல்லை. அதனால் நிச்சயமாக நீதி வெல்லும் என்று நம்பியிருக்கிறார். அதே நேரத்தில் எப்படி நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் நீதியரசர் அவர்கள் நிறைய விஷயத்தை அவங்களாக எடுக்கிறார்கள். அதுபோல பாதிக்கப்பட்ட 41 குடும்பம் அவங்களுக்கு சரியாக 2 நபர்களுக்கு பொய் சொல்லி கையெழுத்தை வாங்கி அவர்களையும் இந்த வழக்கில் மட்டும் தெரியும். நாம முன்வந்து அந்த 2 நபர்கள்ட்ட யார் பொய் சொல்லி அவர்கள் வாங்கினது, யார் அவர்களை தவறாக வழிநடத்தியது, நீதிமன்றத்திற்கு எதிராக தவறான ஒரு முன்னுதாரணத்தை கையாண்டிருக்கிறார்கள். அதையும் கூட சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும், அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நம்முடைய மாண்புமிகு நீதியரசர்கள் என்று நாங்கள் நம்முடைய நீதியரசர்களை பற்றி சாமானிய மனிதர்களாக எப்பொழுதும் நாங்கள் குறை சொல்ல போவதில்லை, நிறைகளும் சொல்ல போவதில்லை. அவர்களுடைய கடமையை செய்கிறார்கள். ஏற்கனவே சொன்னது போல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பற்றி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஹைகோர்ட் ரெஜிஸ்டர் ஆனால் ஹைகோர்ட்டுடைய ரெஜிஸ்டர் பதில் சொல்லுவாங்க, இது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நம் சாமானிய மனிதர்கள். உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தினுடைய ரெஜிஸ்டார் கேள்வி எப்படி எடுப்பீங்க? ரெஜிஸ்டார் கொடுக்கணும், அதன் பின்பு உச்சநீதிமன்றம் பதில் சொல்லணும், தீர்ப்பு சொல்லணும். அதனால் நாங்கள் இதை பற்றி பேசுவது சரியாக இருக்கலாம். அதே போல சிபிஐ விசாரணை பண்ண சொல்லியிருக்காங்க. அதே போல ஓய்வு பெற்ற நீதிபதியையும் இதை வந்து மானிட்டரைஸ் பண்ணணும். அதையும் வரவேற்கின்றோம். ஏன்னா இன்னைக்கு எல்லா தரப்பு கட்சிகளும் வாதங்களும் இந்த தீர்ப்புல வந்திருக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாதம், ஒரு சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவங்க வரணும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாதம். தமிழகத்திற்கு வந்த தேசிய ஜனநாயக 8 எம்பிக்கள் அவர்களுடைய வாதம் சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இந்த மாநிலம். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாதம் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இந்த வழக்கு. ஆனால் இன்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது யாரெல்லாம் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்களோ எல்லோரையும் சமாதானப்படுத்தும் விதமாக, அதே நேரத்தில் பேலன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், அந்த நீதி தராசு தட்டு சமமாக இருப்பதற்காக உச்சநீதிமன்றம் முயற்சி எடுத்திருக்கிறாங்க. சிபிஐ விசாரணை செய்யும். அதற்கு மேல ஒரு மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதியரசர் முன்னாள் நீதியரசர் இருப்பாங்க. அவர்களோடு தமிழகத்தில் திறக்காத ஆனால் தமிழகத்தில் பணி செய்யக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள் இருப்பார்கள் என்கின்ற பல விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது அனைத்தும் கூட பாராட்டுக்குரியது, வரவேற்புக்குரியது. அதனால் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட நபர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். சீமானன் அவர்கள் சிபிஐ விசாரிப்பது மாநில தன்னாட்சிக்கு எதிராக இருக்கு. சீமானன் ஏன் பதட்டப்படுறாருன்னு தெரியல. நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எத்தனை முறை சிபிஐ வழக்கு கேட்டிருக்காரு நான் பட்டியல் போடுறேன். குட்கா வழக்கு சிபிஐ கேட்டார், அப்ப எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் அவர்கள். தூத்துக்குடி துப்பாக்கி சிபிஐ வழக்கு எதிர்கட்சி தலைவராக அப்போதும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் கேட்டார். ஹைவே டெண்டர்ல ஒரு ஊழல் நடந்திருப்பதாக எதிர்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்டார். இதெல்லாம் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது சிபிஐ விசாரணை வேண்டும் 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 என்று தமிழகத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கோரினார். அப்ப அண்ணன் சீமான் அவர்கள் ஏன் கருத்து சொல்லல? நம்ம தன்னாட்சிக்கு எதிராக இல்லையா? சீமான் அவர்களை எப்பொழுதுமே நான் சொல்லியிருக்கின்றேன். அரசியல் தலைவராக பொறுத்தவரை தமிழகத்தில் எஸ்ஐடி ஒரு பக்கம், முன்னாள் நீதியரசர் தலைமையில ஒரு நபர் ஆணையம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது மக்கள் நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க. ஏன்னா சம்பந்தப்பட்ட டிவிக்கே கேள்விகள் கேட்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய 2 நபர்கள் தனிப்பட்ட முறையில் உச்சநீதிமன்றத்துக்கு அவங்க போயிருக்காங்க. தமிழ்நாடு அரசு தன்னுடைய வாதத்தை எல்லாவற்றையும் சேர்த்து இன்னைக்கு சிபிஐ மானிட்டர்ட் பை ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், assisted by 2 IPS officers not born in Tamil Nadu but belonging to Tamil Nadu. இதை விட சிறப்பாக உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்க முடியும். அதனால் நிச்சயமாக வரணும். எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது திமுக சிபிஐ வேண்டும் என்று ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஏன் வேண்டாங்கிறாங்க? 2023 ஆகஸ்ட் மாதம் சிபிஐக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை வித்ட்ரா பண்ணாங்க. ஏன் வித்ட்ரா பண்ணாங்க? இதற்கு கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது அதிகாரத்தை வித்ட்ரா
பண்ணலையே. அப்பெல்லாம் ஜெனரல் கன்சல்ட் இருந்துச்சுல்ல, இவங்க 2023 தானே ஜெனரல் கன்சல்ட் வித்ட்ரா பண்ணாங்க. அதன் பிறகு இதே முதலமைச்சர் அவர்கள் அஜித்குமார் மறுபடியும் சிபிஐ கொடுத்தியா கொடுத்தாரு. ஏன் யாரோ 2 போலீஸ்காரங்க தானே மாட்டாங்க, நமக்கு என்ன? இதே முதலமைச்சர் அவர்கள் சிபிஐ ஜெனரல் கன்சல்ட் வித்ட்ரா பண்ண பிறகு அஜித்குமாருடைய வழக்க சிபிஐ கொடுத்தாங்க. மாற்றி பேசுறாங்க. அப்ப அஜித்குமாருக்கு நியாயம், கரூர்ல இருக்கக்கூடிய 41 குடும்பத்திற்கு ஒரு நியாயமா? எங்களை பொறுத்தவரை அஜித்குமார் சகோதரருக்கும் நியாயம் கிடைக்கும், கரூர்ல பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்திற்கு நியாயம் கிடைக்கும். அப்ப ஒருவருக்கு சிபிஐ, மற்றொருக்கு சிபிஐ என்ன நியாயம்? அதனால் இதை அரசியல் செய்வது நாங்களா, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களா? இதை பத்திரிகை மன்றம் மூலமாக மக்களுக்கு தெரியும். சிபிஐ என்று அரசியல் செய்வது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஐயா ஸ்டாலின். நீங்க கொஞ்சம் ஒப்புன்னு